பொங்கல் இது ஒரு உணவியல் அல்ல, தமிழனின் வாழ்வியல். மண்ணோடும் மரபோடும் பேசும் தமிழனின் நம்பிக்கை விழா. அதுதான் தைப்பொங்கல் திருவிழா. அடுப்பின் முன் கதிரவன் கண் திறக்க, மண் பானையில் பால் பொங்க, பொங்குவது பால் மட்டுமல்ல, விவசாயியின் வியர்வையும் தான். பொங்கலோ பொங்கல் என கூறும் அந்த சனம், அது அடுப்புக்கு சொல்லும் வார்த்தை அல்ல, உழவன் உழைப்புக்கு சொல்லும் நன்றி. கரும்பு பேசுகிறது, நான் இனிமை மட்டுமல்ல, என்னை சுவைத்து திங்கும் பொறுமையும் நான் என்று. புதிய அரிசி பேசுகிறது, என்னை வீணாக்காதே, நான் ஒரு வருட உழைப்பு என்று. திருவள்ளுவர் சொல்கிறார், உழைப்புதான் உயர்வு என்று. நம் நண்பன் பார்மசி சொல்கிறது, உணவே மருந்தென்று. வெடியின் சத்தமில்லாமல், கரும்புகையின் நச்சு இல்லாமல், மண்ணின் மரபோடு தமிழன் பேசும் அற்புத திருநாள். நாம் கைபேசியுடன் காலம் கடத்தினாலும் மண் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட கடத்த முடியாது என்று நினைவூட்டும் நாள் பொங்கல். இந்த நாளில் ஒரு உறுதி எடுப்போம். விவசாயத்தை இகழ்ச்சியாக பேச மாட்டோம், விவசாயியை மறக்க மாட்டோம். தமிழனாகிய நாம் நம் மரபை விட்டு விலக மாட்டோம். ஆதவனின் ஆசியுடன் அரிசியும் பாலும் பொங்கட்டும். விவசாயியின் உழைப்பால் தமிழனின் நம்பிக்கை பொங்கட்டும். கணியன் பூங்குன்றனார் கூற்றால் நல்லிணக்கம் பொங்கட்டும். முண்டாசு கவி பாரதி கூற்றால் தமிழரின் வாழ்வு பொங்கட்டும். பொங்குதே பொங்கல், தமிழரின் உணர்ச்சி பெருவிழா. அதுதான் பொங்கல் திருவிழா. அன்புடன், புதுமை செல்வன்.